வணக்கம். வெல்கம் மை சேனல். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ செர்பியா ஒர்க் பெர்மிட், ஜெனரல் லேபர், டி விசா பத்தி இன்னைக்கு சொல்ல போறேன். யாராவது செர்பியாவுக்கு போகணும் ஆசைப்படுறவங்க, ஒர்க் பெர்மிட்ல போகணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட்டா இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். நம்ம எல்லாமே ப்ரீ ரெக்ரூட்மெண்ட்டும் ஒன்றும் பண்ணல. வரக்கூடிய வேலையை, நல்ல வேலையை எடுத்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். விருப்பப்பட்டா நீங்க எங்களை ஃபாலோ பண்ணி வரலாம், பயனடையலாம். ஓகே ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்க, செர்பியா உங்களுக்கு தெரியும், முன்னாடிலாம் நிறைய வேகமா போச்சு. அதுக்கப்புறம் ஆன் அரைவலை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ டி பெர்மிட் ஆக்கிட்டாங்க. இப்போ செர்பியா போனா சம்பளம் கம்மி தான், ஆனா ஷெங்கன் கண்ட்ரியில் உள்ள நிறைய கம்பெனிஸ் அங்க பிசினஸ் பிரான்ச் வச்சிருக்காங்க. அதனால செர்பியா மூலமா வேற நாட்டுக்கு போயிடறாங்க. ஸோ இப்போதைக்கு கம்மி பட்ஜெட்டு யூரோப்புங்கிற பேர்ல செர்பியா அவைலபிளா இருக்கு. அதுக்கு டி விசா கிடைக்குது. அது என்ன விசான்னா ஜென்ரல் லேபர். அந்த ஜென்ரல் லேபர் தான் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபார்ம், ஃபேக்டரி, லோடிங் அன்லோடிங் எல்லாமே வரும். அதை பத்தி தான் சொல்லியிருக்கு. ஓகே, இது ஜாப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கலாம், ஃபேக்டரியில இருக்கலாம், நிறைய ஜாப் இருக்கு. இங்க இருந்தே நம்ம இப்போ எதுக்குன்னு நம்ம சொல்றதை விட, நம்ம பெர்மிட் சம்பளம் சேலரி 450 500 வரைக்கும் நமக்கு பெர் மந்த் கிடைக்கிறது. அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை விட கம்மியாச்சு. ஆன் அரைவல் போயிட்டு இருக்கும்போது நிறைய கூட்டமா போனோடனே சம்பளம் கீழே நோக்கி வந்துட்டு, இப்போ மறுபடியும் கொஞ்சம் மேல் நோக்கி வருது. ஸோ 450 ஒரு 550 யூரோ கிடைக்கும் மாசத்துக்கு. அப்புறம் ஃப்ரீ அகாமடேஷன் இருக்கு. ஓகே, டிஆர்சி இதுல வீக்னு தப்பா எழுதிருக்கு, பெர் மந்த் நாட் வீக். அப்புறம் ஃப்ரீ அகாமடேஷன், ஃபுட்டு இல்லை. ஆனால் டிஆர்சிக்கு சப்போர்ட், அவங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காங்க, நம்ம அதை கார்டு எடுத்து கொடுக்கல, செலவு கொடுத்துட்டா போதும். இது டியூட்டி ஹவர்ஸ் 8 to 10 ஹவர்ஸ் இருக்கு. வயசு 18 வரைக்கும் மினிமம் போட்டு போடலாம். இது விசிட் விசா இல்லை, விசா பாஸ்போர்ட்ல அடிச்சு போகக்கூடியது. மேல் ஃபீமேல் யார் வேணாலும் போய்க்கலாம். அதுல இசிஆர் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ரெண்டுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ப்ராசஸ் மொத்தமே 25 நாள்ல நமக்கு விசா அடிச்சு கையில கிடைச்சிடும். ஓகே, அங்கிருந்து டாக்குமெண்ட்ஸ் வந்தா நம்ம சப்மிட் பண்ணி இங்க ஒரு 4 days 5 daysலயே அடிச்சு எடுத்துடுறாங்க. இதுக்கு மெடிக்கல்லாம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஓகே, ஆனா கண்டிப்பா பிசிசி வேணும். அப்ப நீங்க சப்மிட் பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னா பிசிசி அப்ளை பண்ணி கொடுக்கணும். அது இப்பவுமே நீங்க ஒரு போட்டோகிராஃப் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணி ஒரிஜினல் பாஸ்போர்ட் தந்துட்டீங்கன்னா போதும். அந்த டைம்லயே நீங்க ஆன்லைன்ல தந்த பிறகு பிசிசி அப்ளை பண்ணி அதுவும் ஒரிஜினல் பாஸ்போர்ட் எங்கிட்ட தந்துட்டா போதும், நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதுக்கு நாங்கள் 30,000 அட்வான்ஸ் எடுக்கிறோம். சர்வீஸ் சார்ஜ் உண்டு. எவ்வளோன்னு எனக்கு நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, நான் அதே சொல்லிடுறேன். 280 நாங்கள் டோட்டலாக 280 சார்ஜ் பண்ணுறோம். 30,000 அட்வான்ஸ், பாஸ்போர்ட் பிசிசி எடுத்து பண்ணி கொடுக்குறோம். 30 டேஸில் விசாரிச்சு கைக்கு வந்துடும். இது ஷெங்கன் கண்ட்ரி மாதிரி நிறைய நாள் ஆகுது. 15 நாள்லேயே நமக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அப்பாயின்மெண்ட் எடுத்து சப்மிட் பண்ணி விசாரிச்சு கையில் எடுக்கிறதுக்கு 1 month ஆகும். இதோட ப்ராசஸ் டைமே அவ்வளவுதான். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்ஜெட்டு பரவாயில்லன்னா உங்களுக்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்க. நாங்கள் எல்லாமே முன்கூட்டி சொல்லிடுவோம். ஓகே, இது டோட்டலாக 280 ஆகும். இதில் 30,000 அட்வான்ஸு, பாஸ்போர்ட் பிசிசி வாங்கி நாங்கள் வச்சுக்கிறோம். இது ரிஜெக்ட் ஒன்றாலும் பயப்பட வேண்டாம். டி விசா அங்கே இறங்கி போகலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு டீட்டெயில்ஸ் என்ன, நாங்கள் ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக அடித்த விசாக்கள்லாம் உங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துருக்கோம். இது ஜஸ்ட் பார்க்குறது தான். ஏன்னா நான் அநேகமாக காப்பிலாம் காட்டுறது இல்லை, ஏன்னா இதே பிரிண்ட் பண்ணி வேற மாதிரி யூஸ் பண்றாங்க அதனால. பட் இருந்தாலும் செர்பியா விசா, டி விசா எப்படி அடிச்சு எடுத்து போகுதுங்கிறத நீங்க பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா.